மாட்டை கொம்பை இழைச்சிருக்கோம்னா இந்த மாடு கொம்பு இவ்வளோ தூரம் இருக்கும். இவ்வளோ தூரம் இருந்தால் என்னையும் அந்த மாடு எங்கேயும் மரங்கிறதுல பட்டால் ஒடிச்சிருமுன்னா நம்ம அந்த மாட்டை கொம்பை தேய்ச்சி இது எதுக்கு இந்த தாள் போடுதுன்னா அந்த கொம்பு அந்த அருவாப்பட்டை இருக்கும் சொறியாக இருக்கும். சொறியாக இருக்கிறதுக்கு தான் அந்த கொம்பை நம்ம இந்த தாள் போட்டு கொம்பை உடச்சிக்கிட்டு இந்த தாள் போட்டு தேய்ச்சி விட்டோம்னா இந்த மாடு ஒரு 5 ஈட்டி நிற்கும். இப்போ நம்ம இதை பார்க்கும்போது 2 6 பல்லு கிடேரி மாதிரி இருக்கும். இப்போ 5 ஈட்டி இந்த மாடு எப்படி இருக்கும்? 2 கிடேரி மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாட்டுக்கு கூட 2 ஈட்டி இருந்தாலும் அந்த மாடு மெட்டு விடாது. இந்த கொம்பை குறைச்சால் பால் கூடுதலாக இருக்கும், மாடு நல்ல தரமாக இருக்கும், மாடு நல்ல மேனியாகும், ஒரு குடி கறி ஏறும். இந்த மாட்டோட சிறப்பே இந்த கொம்பு உடைக்கிறது, இந்த கொம்பு சீவது. அதுதான் அந்த கணக்கில் அந்த மாட்டில் கொம்பு சீவது. சிலவங்க நினைப்பா கொம்பு சீவி கிளட்டு மாட்டை பாலிஷ் வேண்டியாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாடு கூட 2 ஈத்து வச்சுக்கலாம். கிளட்டு மாடு அப்படி இல்லை. மாடு 10 ஈத்தியும் இது நான் 3 ஈத்தி 4 ஈத்தின்னு இருக்கும். அது கொம்பை உடைச்சா 4 ஈத்தின்னா அந்த கொம்பு மிஞ்சி போகிறேன் உடச்சி விட்டால் திருப்பி வளரது நிம்பிட்டு தான் வளரும். ஒரு அடி வளரும். அதுக்குள்ளேயும் அந்த மாடு 10 ஈத்துக்கு தாராளமாக இருக்கும். நல்ல தரமான மாடு, நல்ல செவலையில் நல்ல ஒரு நிறவட்டான மாடு. ஒரு 6 12 லிட்டர் கறக்கும். 6 12 லிட்டர் கறந்தாலும் இந்த மாட்டோட மதிப்பீடு ஒரு 10,000 கூடுதலாகவும் இருக்கும். 40 ரூபாய்க்கு உள்ள மாடுனா 50,000. பாலிஷ் பண்ணியாச்சுல, பாலிஷ் பண்ணோன்னா 50,000. பாலிஷ் பண்ணது பெரிய வச்சு முடியாது, துப்புரா பாலிஷ் பண்ணுது. சிலவங்க பாலிஷ் முடிய மட்டும் அறுத்துட்டு வேலையை தொடச்சி விடுவாங்க. அது இந்த பக்கத்தில் வரியாக இருக்கும். வரியிலிருந்து அடியிலிருந்து எடுத்து கொண்டாடுறது தான் அதோட அந்த மாட்டோட சிறப்பு. அந்த வேலை தான் அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும். அந்த மாடு நல்ல ஒரு வரி இல்லாமல் கிடேரி மாடு மாதிரி இருக்கும். தரமான மாடு, நல்ல மாடு. தரத்துலேயே நல்ல தரம், முக்காத்தரத்து மாட்டில் நல்ல மாடு.